தேவசூர்யாஸ் எதிக் ஸ்டோரிஸ். மகாபாரதம் 9வது அத்தியாயமான சல்லிய பர்வம். கர்ணன் மறைஞ்ச செய்தி கேட்ட குந்தி உடனே போர்க்களத்துக்கு வந்து இறந்து போகும் தருவாயில் இருந்த கர்ணனை பார்த்து கதறி அழுதா. அவள் கொடுத்திருந்த வாக்குப்படி கர்ணனை தன்னோட மடிமேல வச்சுட்டு மகனே அப்படின்னு கதறி அழறா. இதை பார்த்த பாண்டவர்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. அப்போ கிருஷ்ணர் கர்ணனோட பிறப்பை பற்றி சொல்லிட்டு அவன்தான் பாண்டவர்களுக்கு மூத்தவன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இதை கேட்ட யுதிஷ்டிரனும் மற்ற பாண்டவர்களும் கர்ணனோட மரணத்துக்கு தாங்களே காரணமாக இருந்ததை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு போகிறாங்க. தாயோட மடியில் இருந்த கர்ணனோட உசுரும் சந்தோஷமாக பிரிஞ்சு போயிடுறது. அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் புது சேனாதிபதியை நியமிக்க துரியோதனன் கூட்டம் ஏற்பாடு பண்ணுறான். அதில் கிருபாச்சாரியார் துரியோதனன்கிட்ட இந்த நிலையிலேயாவது போரை நிறுத்தும்படி கேட்டுக்கிறாரு. அதுக்கு அவன் இந்த நாள் வரைக்கும் அவனுக்காக சண்டை போட்டு உயிர் திறந்த மகாவீரர்களுக்கு பண்ணுற பெரிய துரோகமாக இருக்கும்னு சொல்லி அதை ஏற்றுக்க மறுக்கிறான். அப்போது அங்கே இருந்த எல்லாரும் அதை ஒத்துண்டு மறுநாள் சண்டைக்கு சல்லியனை தளபதியாக நியமிக்க சொல்கிறாங்க. துரியோதனனும் அதன்படியே செய்து சல்லியனை மறுநாள் சண்டைக்கு தளபதியாக நியமிக்கிறான். இதுக்கு நடுவில் ஹஸ்தினாபுரத்தில் போர் நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருந்த திருதராஷ்டிரன் மூலமாக அவனுடைய மனைவி காந்தாரி தன்னோட மகன்களில் துரியோதனனை தவிர மற்ற எல்லாரும் செத்து போனதை நினச்சி ரொம்ப கோபமும் ஆத்திரமும் அடையிறான். அப்போது வியாசமுனிவர் ஏற்கனவே அவளுக்கு கொடுத்திருந்த ஒரு வரத்தினால அவள் தன்னோட கண்கட்டை அவிழ்த்துட்டு யாரை பார்த்தாலும் அவங்க உடம்பு வஜ்ரம் போல மாறிடும்னு சொன்னதால் அதை உபயோகித்து துரியோதனனை காப்பாற்ற நினச்சி போர்க்களத்துக்கு ராத்திரி வரா. அவள் துரியோதனன்கிட்ட தன் முன்னாடி உடைகள் எதுவும் இல்லாமல் வந்து நிற்கும்படியும் அப்போது அவள் கண்கட்டை அவிழ்த்துட்டு துரியோதனனை பார்த்தா அவனோட உடம்பு பாறாங்கல் மாதிரி மாறிடும்னு சொல்கிறான். துரியோதனனும் அதே மாதிரி வர தயாராகும்போது கிருஷ்ணர் தந்திரமாக அவன்கிட்ட என்ன ஆனாலும் பெற்ற தாயோட முன்னால் வளர்ந்த ஒரு மகன் நிர்வாணமாக போகக்கூடாதுன்னு சொல்லி குழப்பி விட்டுடுறாரு. இதனால் குழம்பி போன துரியோதனன் தன்னோட இடுப்பில் ஒரு பெரிய வாழை இலையை கட்டிண்டு காந்தாரி முன்னால் போய் நிற்கிறான். அது தெரியாத காந்தாரியும் தன்னோட கண்கட்டை அவிழ்த்துட்டு அவனை பார்க்குறான். இடுப்பில் இலை கட்டி இருந்ததால் அந்த இடத்த தவிர மற்ற எல்லா இடங்களும் கல் மாதிரி மாறிடுறது. 18ஆம் நாள் யுத்தமும் ஆரம்பமாகிறது. 2 பக்கமும் சண்டை போடுறாங்க. கௌரவர்களுக்கு பாண்டவர்களின் மாமாவாகிய சல்லியன் சேனாதிபதியாக இருந்து உக்கிரமாக சண்டை போடுறான். முதல்ல பீமன் அவன் கூட சண்டை போட்டு அவனோட ரதத்தை உடச்சி எரிஞ்சிடுறான். ஆனாலும் தேரோட்டுறதில் திறமையான சல்லியன் உடனே இன்னொரு ரதத்தில் ஏறி மறுபடியும் கோபமாக சண்டை போடுறான். பீமனால் அவனை எதிர்த்து சண்டை போட முடியாத அளவுக்கு அவனோட திறமை இருந்தது. இதை பார்த்த யுதிஷ்டிரன் தானே முன்வந்து சல்லியனோட சண்டை போடுறான். 2 பக்கமும் தீவிரமாக சண்டை நடக்கும்போது யுதிஷ்டிரன் கிருஷ்ணரை மனசில் நினச்சிண்டு தன்கிட்ட இருந்த ஒரு சக்திவேல் ஒன்றை சல்லியன் மேலே எரிய அது அவனோட மார்பை பிளந்து அவனை கொன்னுடுறது. சல்லியனும் துரியோதனனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இறந்து போயிடுறான். அவனோட இறப்பினால் கௌரவ படைகள் குழப்பமாகி பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ துரியோதனன் எஞ்சியுள்ள படைகளுக்கு தானே தலைவனாயிருந்து பாண்டவர்கள் கூட சண்டை போடுறான். போர்க்களத்தில் இன்னொரு பக்கம் எஞ்சி இருந்த சகுனி கூட சகாதேவன் சண்டை போடுறான். இந்த மிகப்பெரிய கொடூரமான யுத்தத்துக்கு காரணமானவனும் தங்களுக்கு இவ்வளோ பெரிய அவமானத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தவனுமாகிய சகுனியை ஒழிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட சகாதேவன் அவன் கூட சண்டை போடுறான். சகாதேவனோட சண்டை போட முடியாமல் சகுனி போர்க்களத்திலேருந்து ஓட நினைக்கிறான். ஆனால் அதுக்கு இடம் கொடுக்காத சகாதேவன் அவனை கீழே தள்ளி தான் ஏற்கனவே எடுத்த சபதப்படி முதல்ல அவனோட கைகளை பிச்சு எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தன்னோட வாளால் அவன் நெஞ்சில் குத்தி அவனை சாகடிச்சிடுறான். தன்னோட பாசத்துக்குரிய மாமா சகுனி செத்து போனதை கேட்ட துரியோதனன் ரொம்பவே கதறி அழறான். ஒரு மாதிரி மனது மிகவும் களைப்படைஞ்ச துரியோதனன் பக்கத்தில் இருக்கிற ஒரு தடாகத்துக்கு தாகம் தீர்த்துக்கிறதுக்காக வர்றான். அவனை பின்தொடர்ந்து வந்த பாண்டவர்களும் அவனை அவங்க கூட சண்டை போட கூப்பிடுறாங்க. அப்போது பீமன் தான் ஏற்கனவே செஞ்ச சபதப்படி துரியோதனனை தன் கூட கதா யுத்தத்துக்கு வரும்படி சொல்கிறான். 2 பேருக்கும் நடுவில் பெரிய சண்டை நடக்கிறது. 2 யானைகள் நேருக்கு நேர் மோதின மாதிரி 2 பேரும் சண்டை போட்டாங்க. யார் ஜெயிப்பான்னு சொல்ல முடியாத மாதிரி அந்த சண்டை நடந்தது. தாய் காந்தாரி மூலமாக கிடைச்ச ஒரு புது சக்தியால் பீமனோட எல்லா தாக்குதலையும் எளிதாக துரியோதனன் சமாளிக்கிறான்.
பீமனுக்கு அவனை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாமல் திகைச்சு போகிறான். அப்போது கிருஷ்ணரோட ஒரு விளக்கத்தின் மூலமாக அர்ஜுனன் தன்னோட தொடையை தட்டி பீமனுக்கு சமிக்ஞை பண்ணுறான். இதை உணர்ந்த பீமனும் யுத்த நியதிக்கு எதிராக துரியோதனனுடைய தொடையில் ஓங்கி அடித்து அவனை கீழே சாய்ச்சிடுறான். தன்னோட தாயோட பார்வைப்படாத இடத்துல அடிபட்டதால் கீழே விழுந்த துரியோதனனோட தலைமையில் ஒரு காலையும் நெஞ்சு மேலே ஒரு காலையும் வச்சு பீமன் கோர தாண்டவம் ஆடுறான். எடுத்த சபதப்படி துரியோதனன் உடம்புலேருந்து வந்த ரத்தத்தை குடிச்சிட்டு திரௌபதியோட கூந்தல்லையும் தடவி அவ சபதத்தையும் முடிச்சு வைக்கிறான். அப்போது துரியோதனன் தர்மத்துக்கு எதிராக தொடையில் அடித்து அவனை கீழே விழ வச்சுட்டான்னு சொல்லி கோபப்படுறான். ஆனால் அதுக்கு பீமன் தங்களோட இளமை காலம் முதலாக இது நாள் வரைக்கும் துரியோதனன் தங்களுக்கு தர்மத்துக்கு எதிராக பண்ணின எல்லா கொடுமைகளையும் சொல்லி அதுக்கு பரிகாரமாக இந்த முடிவு வந்துடுத்துன்னு சொல்கிறான். அப்போ தீர்த்த யாத்திரைக்கு போயிருந்த பலராமன் அதை முடிச்சுட்டு போர்க்களத்துக்கு வராரு. துரியோதனனோட பரிதாபமான நிலைமையை பார்த்து கோபப்பட்ட அவர் தன்னோட ஆயுதமான கலப்பையை எடுத்து பீமனை தாக்க வராரு. அவரோட கோபத்தையும் அதன் விளைவுகளையும் நல்லா தெரிஞ்சிருந்த கிருஷ்ணர் அவரை சமாதானப்படுத்தி இந்த யுத்தமும் அதோட முடிவும் விதிப்படி தான் நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லி இதுக்கு யாரும் தனிப்பட்ட முறையில் காரணம் இல்லைன்னு சொல்லி அவரை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பிடுறாரு. இப்படியா மகாபாரத போரின் 18ஆம் நாள் யுத்தம் முடிவுக்கு வர்றது. பாண்டவர்கள் தங்கள் அடைஞ்ச வெற்றியை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டு தங்களுடைய கூடாரத்துக்கு திரும்பிடுறாங்க. அதுக்கு நேர்மாறாக கௌரவர்கள் சேனை தங்களோட கடைசி தளபதியையும் இழந்துட்டு ரொம்ப சோகமாக தோற்று போனதை நினச்சி வருத்தப்பட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. இதோட சல்லிய பருவம் முடியறது. மீண்டும் அடுத்த பருவத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.